நம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெரிய இலட்சியத்தை அடையணும்னு ஒரு தீப்பொறி எரிஞ்சுட்டே இருக்கு. நல்லா சந்தோஷமா நிறைவா வாழணும்னு எல்லாரும் கனவு காண்போம். ஆனா வெற்றிக்கு போற வழி எப்பவும் சுலபமா இருக்காது. அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி, நம்ம கஷ்டப்படுறத தாண்டி போகணும்னு ஒரு துணிச்சல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு விதையை நினைச்சு பாருங்க. அது ஒரு பெரிய மரமா வரக்கூடிய சக்தி கொண்டது. ஆனா அதுக்கு தகுந்த சத்துணவும் பராமரிப்பும் கிடைச்சாதான் அது முடியும். அதே மாதிரி நம்ம கனவுகளும் நனவா மாற சரியான பழக்கங்களும் மனநிலையும் தேவை. வெற்றின்னு ஒண்ணு இல்ல, அது ஒரு பயணம். அதுக்கு நாம தான் சிறந்த வழியில போகணும். வாங்க அந்த பயணத்தை ஆரம்பிப்போம். ஒவ்வொரு அடியா எடுத்து வைச்சு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு என்னென்ன ரகசியம்னு கண்டுபிடிப்போம். வெற்றிகரமான வாழ்க்கையோட அடிச்சலம் நாம் தினமும் செய்ய சின்ன சின்ன பழக்கங்கள தான் இருக்கு. ஒரு விதை எப்படி ஒரு பெரிய மரமா வளருதோ அதே மாதிரி நம்ம தினசரி பழக்க வழக்கங்களும் நம்ம வாழ்க்கையை மாத்தும். காலையில எழுந்தவுடனே ஒரு நல்ல எண்ணத்தோட ஆரம்பிங்க. தியானம் பண்ணுங்க. அன்னைக்கு என்ன பண்ணணும்னு ஒரு இலட்சியத்தை வச்சுக்கோங்க. இந்த சின்ன பழக்கம் உங்களுக்கு தெளிவையும் கவனத்தையும் கொடுக்கும். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறதோட மகத்துவத்தை எப்பவும் குறைச்சலா எடை போடாதீங்க. புத்தகங்கள் படிங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கவங்களை தேடி பிடிச்சு பாடுங்க. அறிவுதான் சக்தி. நீங்க எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அவ்வளவு வாழ்க்கையில வர சவால்களை சமாளிக்க தயாரா இருப்பீங்க. வெற்றி ஒரே நாள்ல வரது இல்ல, அதுக்கு தொடர்ச்சியான் முயற்சி, கவனம், சச்சந்து விளங்கணும்னு ஒரு தாகம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த பழக்கங்களை பின்பற்றுங்க. அதுங்க உங்களை எப்படி ஒரு அருமையான வாழ்க்கைக்கு சூட்டிட்டு போகுதுன்னு பாருங்க. நான் என்னோட வெற்றி பயணத்துல கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் விடாமுயற்சியோட வலிமை. வாழ்க்கையில நிறைய தடைகள் வரும். நம்ம கனவுகளை விட்டுலாம்னு தோணும். நான் ஒரு கஷ்டமான ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ நேரம் பத்தாது, தடைகள்லாம் மலை மாதிரி தெரிஞ்சது. எல்லாத்தையும் விட்டுடு போயிடலாம்னு தோணுச்சு. ஆனா அப்போ நான் என்னோட இலட்சியத்தை நான் ஏன் இதை ஆரம்பிச்சேன்னு நினைச்சு பார்த்தேன். விடாமுயற்சிங்கிறது வெறும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது இல்ல, கஷ்டம் வந்தாலும் நல்ல மனநிலையோடு இருக்கிறது, தவறுகளை இருந்து கத்துக்கிறது, தோல்வியில இருந்து மீண்டு வர்றது, நம்ம இலட்சியத்தை மறக்காம இருக்கிறது. கனவுல தூர்த்தும் போது அன்றாட வாழ்க்கையில நம்ம நலனையும் முக்கியமான உறவுகளையும் மறந்துடுறது சட்டம். ஆனா உண்மையான வெற்றிங்கிறது வேலைல மட்டும் இல்ல, நிறைவான சொந்த வாழ்க்கையும் தான். குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் நேரம் ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. உடல் நலத்தையும் மன நலத்தையும் கவனிச்சுக்கோங்க. தேவைப்படும் போது ஓய்வு எடுத்துக்கோங்க. வாழ்க்கைங்கிறது வெறும் வேலை மட்டும் இல்ல, சமநிலையை பராமரிக்கும் போது நீங்க எல்லா விஷயத்திலையும் சுறுசுறுப்பா, கவனமா, திறமையாவும் இருப்பீங்க. வெற்றிங்கிறது சந்தோஷத்தை தியாகம் பண்றது இல்ல, அது சந்தோஷத்தையும் நிறைவையும் நோக்கத்தையும் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை உருவாக்குது.